நீ என் மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்ததுக்கும் என் மேல பழி போட்டதுக்கும் நான் வருத்தப்படல. நீ இந்த குடும்ப வாரிசுன்னு சொன்னல, அது கூட உண்மையா இருக்கலாம். ஆனா நீ என்னோட புள்ள, நான் உனக்கு அப்பான்னு சொன்ன பாத்தியா? அதுல நீ என்ன அவமானப்படுத்தினதும் இல்லாம உன் அம்மாவையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்கடா. நீங்களாம் என்ன ஜென்மண்டா? மனுஷனா பிறந்தவன் ரெண்டு விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஒண்ணு அவனை சுமக்கிற தாய் மண்ணு, இன்னொன்னு 10 மாசம் அவனை வயித்துல சுமந்து பெத்த அவனோட அந்த தாய். ஆனா நீ இது ரெண்டையும் விட்டு கொடுத்துட்டு தேசாந்திரியா திரியறியடா. அப்படிதான் மச்சான். மச்சான், நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு இல்ல? அதான் எங்க அண்ணங்கிறது. இது தெரியாம ஏன் பொண்டாட்டியும் உங்க பொண்டாட்டியும் சொத்து சொத்துன்னு அலைஞ்சாங்கல்ல, அங்க பாருங்க அவங்க 2 பேரும் மூஞ்சையும். மச்சான், பெரிய மச்சான் அவனை அடிச்சது கூட நான் அவ்வளவு சந்தோஷப்படல. ஆனா அந்த இடப்பட்ட கேப்ல என் பொண்டாட்டிய அப்படியே வெளுத்தாரு பாருங்க. அத நினைக்கும் போது அப்படியே மனசு குளிருது. அட போங்க மாமா, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. உங்க பொண்டாட்டியே வெளுத்து விட்டாரு. ஆனா தா நிக்குதே பியூட்டி பார்லர் மாதிரி. என் பொண்டாட்டி மேல ஒரு அடி படலையே. பத்மா இந்த வீட்டு பொண்ணு, அது மட்டும் இல்லாம மச்சானோட தங்கச்சி வேற. அதனால அவளை அடிக்கிறதுக்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா பார்வதி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அதனாலதான் அவன் மேல கை வைக்கல. இவ்வளவு கோபத்திலையும் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு நிதானம், பொறுமை, சுய கட்டுப்பாடு. சும்மா சொல்லக்கூடாது மச்சான். மச்சான் இந்த மாதிரி விஷயத்துல பெரிய மனுஷன், கில்லிதான். இருந்தாலும் இவனே 2 போடு போட்டிருந்தாருன்னு வைங்க, என் மனசும் குளிர்ந்திருக்கும். ரகுராம், நிறுத்து.